சிவனே போற்றி, எல்லாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரம். திருவாவூதுறை ஆதீன ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் ஸ்ரீ குருமா சன்னிதானம் நட்சத்திர குருமணிகள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீன ஸ்ரீமத் மௌன மீனாட்சி சுந்தர தம்பிரான் சுவாமிகள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவிளையாடல் புராண சிந்தனையை நல்ல விதமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கனடாவில் இருக்கும் திரு மோகன் பிரேம்குமார் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தையும் உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் தெரிவித்து, இன்றைய தினம் திருவிளையாடல் புராணத்தில் எடுகடல் அழைத்த படலம் 9வது திருவிளையாடலில் நாம் இருக்கின்றோம். மீனாட்சி அம்மையுடைய திருக்கல்யாணம் சிறப்பாக இருந்தது. குண்டோதரனுக்கு இறைவன் அன்னக்குழியையும் வைகை நீரையும் வருவித்து அவனுடைய பசியையும் தாகத்தையும் தீர்த்தார். அதற்கு அடுத்தாற் போல இந்த எழுக்கடல் அழைத்த படலம் என்பதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சிவபெருமான் பாண்டிய மண்டலத்தினுடைய அரசராக சிவபெருமான் பாண்டிய மண்டலத்தினுடைய அரசனாக சோமசுந்தர பாண்டியனாக வீட்டிலிருந்து அரசாட்சி செய்து வருகின்றார். ஆகையினால் மரியாதை நிமித்தமாக அனைத்து முனிவர்கள், அடியார்கள், மன்னர்கள் எல்லோரும் இறைவனை தரிசனம் செய்து அவனுடைய அருளை பெற்று வருகின்றார்கள். அந்த வகையில் கௌதம முனிவரும் சிவபெருமானை தரிசித்து அவருடைய அருளை பெறுகின்றார். அந்த கௌதம முனிவர் காஞ்சனமாலை அம்மை இருக்கக்கூடிய வீட்டிற்கு வருகின்றார்கள். காஞ்சனமாலை அம்மையும் அந்த கௌதம முனிவரை நன்கு வரவேற்று உபச்சாரங்கள் செய்கின்றார்கள். உடனே காஞ்சனமாலை அந்த கௌதம முனிவரிடம் நீக்க முடியாத பிறவி பிணியை நீக்குவதற்கு என்ன தவம் செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அதை கேட்டவுடன் கௌதம முனிவரினுடைய முகம் கருவை வெள்ளமாக மலர்ந்து இப்பொழுது காஞ்சனமாலைக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கின்றார் கௌதம முனிவர். 309ஆம் பக்கம் 5வது பாடல். தபபலியகுலகீந்த தடாதகைக்கு தாயானாய் சிவபெருமான் மருகனும் சீர்பெற்றாய் திகழ் மலைய சிவபெருமான் மருகனும் சீர்பெற்றாய் திருமலைய குவசம் அருங்கற்புடையாய் நீ அறிய பொருள்விரதம் அவனிடத்து எவர் அறிவார் ஆனாலும் இயம்பக்கே
எனவே காஞ்சனமாலை அம்மையே, நீ மிகப்பெரிய தவம் செய்திருக்கின்றாய். நீ மிகப்பெரிய தவம் செய்ததனால்தான் அந்த தடாதகை பிராட்டியார் உனக்கு மகளாக வந்து கிடைத்திருக்கின்றாள். சிவபெருமானையே மருமகனாக அடைந்திருக்கின்றார். இதை தவிர உலகில் வேற என்ன பாக்கியம் உனக்கு கிடைக்க வேண்டும்? இதை பெறுவதற்கே நீ எவ்வளவு பெரிய தவம் செய்திருக்கின்றாய். நீ உனக்கு தெரியாத விரதங்களா அப்படின்ட்டு அந்த கௌதம முனிவர் கூறுகிறார். தவபரியா காஞ்சனமாலையே, உன்னுடைய தவ வலிமையினால் உலகு ஈன்ற தடாதகைக்கு தாயானாய். இந்த உலகத்தையே ஈன்றவளாகிய அந்த தடாதகை பிராட்டி, அந்த உலகாம்பிகைக்கு தாயாக நீ ஆனாய். சிவபெருமான் மருகன் என்னும் சீர் பெற்றாய். சிவபெருமான் உனக்கு மருமகன், சிவபெருமானுக்கு நீ மாமியார் என்கின்ற அந்த ஒரு பெருமையை நீ பெற்றாய். மேலும் திரள் மலையத்துவசம், வலிமை வாய்ந்த ஆற்றல் வாய்ந்த மலையத்துவச பாண்டியனுடைய கற்புடைய மனைவியாராக மகாராணியாக நீ இருக்கின்றாய். உனக்கு நீ அறியா ஒரு விரதம் அவனியிடத்து எவர் அறிவார்? உனக்கு தெரியாத பழமையான விரதங்களை இந்த பூமியில் உள்ளவர்கள் யார் அறிவார்கள்? உனக்குத்தான் எல்லா விரதங்களும் தெரியும். அப்படி எல்லா விரதங்களையும் நீ செய்ததனால்தான் இன்றைய தினம் நீ தடாதகை பிராட்டிக்கு தாயாகவும் சிவபெருமானுக்கு மாமியாராகவும் அந்த மலையத்துவச பாண்டியனுக்கு மனைவியாக மகாராணியாக நீ இருக்கின்றாய். ஆனாலும் நீ கேட்டிருக்கின்றாய், நான் உனக்கு பதில் சொல்கின்றேன், கேட்பாயாக அப்படின்னு அந்த கௌதம முனிவர் வந்து கூறுகிறார். அம்பிகை வந்து இந்த உலகத்தையே ஈன்றவள். தாய்மானவர் சொல்லும்போது அகிலாம் பூரணி புராதனி அப்படிங்கிற பாட்டில் அகிலாண்ட கோடி ஈன்ற அன்பியே பின்னையும் கண்ணி என மறை பேசும் ஆனந்த ரூபமடிவே அப்படின்ட்டு தாய்மானவர் வந்து சொல்லுவாங்க. அப்படி நம்முடைய பாபநாசத்தில் இருக்கக்கூடிய அம்பிகையும் உலகாம்பிகை, உலகுகின்ற நாயகி அவள். அந்த உலகாம்பிகைக்கு தாயாக இந்த காஞ்சனமாலையானவள் இருக்கின்றார். மேலும் சிவபெருமானுக்கு மாமியார், அது ஒரு பெரிய பாக்கியம் உள்ளவா. அப்பன் நீ, அம்மை நீ, ஐயன் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் பொன்பொருளும் நீ, ஒரு குலமும் சுற்றமும் போரும் நீ, பொய்ப்பனரும் பொய்ப்பனரும் தோற்றுவாய் நீ, துணையாய் என் நெஞ்சம் துரப்பிப்பாய் நீ, பொன்னி மணி முத்தும்பி இறைவன்பி ஏறூர்ந்த செல்வன்பியே. அப்படி அன்புடைய மாமனும் மாமியும் நீ. அப்படிப்பட்ட அந்த மாமியார், அன்புடைய மாமியார்ங்கிற ஒரு பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்க அப்படின்னு சொல்லி சிவபெருமான் உனக்கு மருமகனாக கிடைத்திருக்கின்றார் அல்லவா அப்படின்ட்டு கூறுகின்றார். மானதமே வாசிகமே காதிகமே ஜனபகுத்த, மானதமே வாசிகமே காயிகமே ஜனபகுத்த, ஈகமில் நீ தவமூன்றாம் இவற்றில் மானதம் தரும, ஈகமில் சீர் தவம் மூன்றாம் இவற்றில் மானதம் தரும, தானமிசை மதி வைத்தல் தயை பொறுமை மெய் சிவனை, தானமிசை மதி வைத்தல் தயை பொறுமை சிவனை, மோனமுற தியானித்தல் ஐந்தடத்தல் முதல் அனந்தம், மோனமுற தியானித்தல் ஐந்தடத்தல் முதல் அனந்தம். பிறவி அறுப்பதற்கு நாம் என்ன தவம் செய்ய வேண்டும், என்ன விரதங்கள் இருக்க வேண்டும்னு தான் இந்த அம்மா கேட்டாங்க. அதுக்கு இப்போ கௌதம முனிவர் பதில் கூறுகிறார். தவம் வந்து 3 விதமாக செய்ய சொல்லியிருக்கின்றது. அதை எப்படி பிரிக்கின்றார்கள் என்றால் மானதம், வாசிகம், காயிகம் அப்படின்னு. மானத தவம், வாசிக தவம், காயிக தவம் அப்படின்னு 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. மானதம் அப்படின்னா மனம், வாசிகம் அப்படின்னா மொழி,
நடுவுக்கு அப்படின்னு சொல்லி பெரியவர்களை பார்த்து சொல்லுவோம். அதைத்தான் என்ன சொல்றாங்க? மானதம் மனம் வாசின மொழி. வாசித்து புகழானது, பூசித்து காணலானது, வாய்விட்டு பேசலானதுன்னு சொல்றவங்க அந்த வாசினா மொழி. காகிதம்னா காயம்னா உடம்பு. அப்ப அந்த மனம் மொழி மெய்களால் நாம் தவம் செய்ய வேண்டும் அப்படின்னு மூன்றாக பிரித்திருக்கின்றார்கள். என வகுத்த இவ்வாறு பிரிக்கப்பட்ட ஈனமில்சி தவம் மூன்றாம். குற்றம், ஈனம்னா குற்றம், குற்றமில்லாத அந்த பெருமையுடைய தவத்தை மூன்றாக சொல்லியிருக்கின்றார்கள். மனதால் செய்யும் தவம், மொழியால் வாக்கினால் செய்யும் தவம், உடம்பால் காயத்தினால் செய்யும் தவம் என மூன்றாக அதை பிரித்து சொல்லியிருக்கின்றார்கள். இவற்றில் மானதம், இதுல முதல்ல அந்த மனத்தால் செய்யும் தவம், அதை அதுல எதெல்லாம் அடங்கி இருக்கின்றது அப்படிங்கிறத சொல்றாங்க. இவற்றில் மானதம் தர்ம தானம் இசை மதி வைத்தல். தர்மம் செய்வது, தானம் செய்வது, இதில் நாம் நம்முடைய சிந்தையை செலுத்துவது அப்படிங்கிறாங்க. அதாவது ஏழைகளுக்கு உதவுதல் தர்மம், உயர்ந்தவர்களுக்கு செய்யக்கூடிய மரியாதை தானம் அப்படின்னு. ஏழைகளுக்கும் நாம் உதவி செய்யணும், உயர்ந்தவர்களுக்கும் அவர்களுக்கு ஏற்றால் போல நம்ம மரியாதைகளை செய்ய வேண்டும். அதை தர்ம தானம் இசை மதி வைத்தல். தயை, தயவு, அந்த தயவுங்கிறதுக்கு இலக்கணமாகவே நம்ம வள்ளலார் தான் நம்ம சொல்லுவோம். ராமலிங்க சுவாமி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அப்படிங்கிறது அவருடைய ஒரு கொள்கையே. மிகப்பெரிய தயை தான் அவருடைய ஒரு இது. அந்த தயை. பொறுமை, பொறுத்து கொள்வது, மெய், உண்மை, உண்மைத்தன்மை, சிவனை மௌனமுற தியானித்தல். சிவபெருமானை மௌனமாக இருந்து தியானம் செய்தல். ஐந்து அடக்கல், நம்முடைய அந்த ஐம்பொறிகளை இதெல்லாம் அடக்கி ஆள வேண்டும். இதையெல்லாம் முதல் அனந்தம், இவ்வாறு சொல்லப்பட்டது முதல் இன்னும் எல்லையற்றதாக இருக்கிறது. அனந்தம்னா முடிவில்லாமல், அந்தம்னா முடிவு, அனந்தம்னா முடிவில்லாமல், எல்லையற்றதாக இதில் இன்னும் நிறைய இருக்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது தவம் மூன்றாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. மனதால் செய்யக்கூடிய தவம், வாக்கினால் செய்யக்கூடிய தவம், சவுண்ட் வருது அப்படின்னு பாருங்க, காயத்தினால் செய்யக்கூடிய தவம் என மூன்றாக பிரிக்கப்படுகிறது. இதில் முதலாவதாக சொல்லப்பட்ட அந்த மனதால் செய்யக்கூடிய தவத்தில் தர்மம், தானம் இவற்றில் நம்முடைய சிந்தையை செலுத்துதல். அதாவது தர்மம் செய்தல், தானம் செய்தல், இதை செய்தல். மேலும் தயவோடு இருத்தல், பொறுமையோடு இருத்தல், உண்மைத்தன்மையோடு இருத்தல், சிவபெருமானை மௌனமாக தியானித்தல், ஐந்து அடக்கல், நம்முடைய ஐம்புலன்கள் ஐம்பொறிகளை எல்லாம் அடக்கி இறைவனை சிந்தித்தல் அப்படிங்கிறது இதில் முதல் அனந்தம். இவ்வாறு கூறப்பட்டது முதல் இன்னும் அளவில்லாதவைகள் இதற்குள் அடங்கி இருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. தொண்டரஞ்சு கடினும் அடக்கி சுரும்பால் முதல் இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பதால் கேதாரத்தில் சொல்றாங்க. என் உடன் பிறந்த ஐவரும் பகை அப்படின்னு நிறைய இடத்துல சொல்றாங்க. 5 பேர் எனக்கு பகையாக தான் இருக்கிறாங்க. அந்த பகைவர்களை அடக்குவதுங்கிறது பெரிய காரியமாக இருக்குது. உடன் பிறந்த ஐவரும் பகையே யார் துணை என்றால் அஞ்சல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில் அப்படின்ட்டு சொல்றாங்க. வாசிகம் 5 எழுத்து ஓதல் மனு பஞ்ச சாந்தி முறை. வாசிகம் 5 எழுத்து ஓதல் மனு பஞ்ச சாந்தி முறை. சாந்தி மறை. பேசு சதவுருத்தினம் தோத்தினம் உரைத்த பெருந்தருமம். பேசு சதவுருத்தினம் தோத்திரம் உரைத்த
காசகல எடுத்து போதல் முதல் அனந்தம் காயிகங்கள் ஆசகலை எடுத்து ஓர் முதல் அனந்தம் ஆகிரங்கள் ஈசன் அரிச்சனை கோயில் வதம் செய்க எதிர்வனங்கள் ஈசன் அர்ச்சனை கோயில் அறம் செய்க எதிர்வனங்கள். இப்போ முதல்ல அந்த மானதம் மனத்தினால் செய்யக்கூடிய தவத்தை கூறினார்கள். அடுத்து வாக்கினால் செய்யக்கூடியது வாசனம். அந்த வாக்கினால் செய்யக்கூடியது எதெல்லாம்? 5 எழுத்து ஓதுதல், பஞ்சாட்சரத்தை ஜெபித்தல். மூவர்களும் அந்த பஞ்சாட்சர பதிகம்னுட்டே 5 எழுத்து பதிகம் அப்படின்ட்டு எழுதியிருக்கிறாங்க. நமச்சிவாய பதிகம் 5 எழுத்து பதிகம்னுட்டு எழுதியிருக்கிறாங்க. அதனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி அப்படி அந்த 5 எழுத்தை நாம் ஓதுதல், அதாவது திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருத்தல். மனு பஞ்ச சாந்தி, பஞ்சபிரம மந்திரத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருத்தல். மறை பேசு சத உருத்திரம், அந்த வேதங்களில் சொல்லக்கூடிய அந்த உருத்திர பாராயணங்கள், உருத்திர பாராயணம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் சொற்கள். உருத்திர பசுபதி நாயனார்னே நம்முடைய 63 நாயன்மார்களுக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க. அவங்களுடைய வேலை என்ன? ருத்ரன் சொல்றது தான். டெய்லி சுவாமிக்கு ருத்ரன் சொல்லி சுவாமிக்கு பூஜை பண்ணுறது தான். அப்படி ருத்ரம் மட்டுமே சொல்லி சொல்லியே அவங்க முக்தி அடைகிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு பேர் உருத்திர பசுபதி நாயனார் அப்படின்னு 63 நாயன்மார்கள் அவங்க ஒருத்தங்களாக வராங்க. அப்படி வேதங்கள் சொல்லக்கூடிய அந்த உருத்திர மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லுதல். தோத்திரம் குறைத்தல், தோத்திரங்கள் தேவாரம், திருவாசகம், இந்த மாதிரி தமிழ் திருமுறைகள் இவற்றையெல்லாம் நாம் சொல்லுதல், பாடுதல், இதெல்லாம் அந்த தோத்திரம் உரைத்தல்ல வந்துடும். பெரும் தர்மம், காசு அகலை எடுத்து போகுதல், அதாவது மிகப்பெரிய அந்த அறங்களை குற்றம் இல்லாமல் நடுநிலைமையோடு எல்லோருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும். அந்த அறங்களை எடுத்து சொல்லும் போது நம்மிடத்தில் போனது வந்துவிட்டார். ஒரு பக்கமாக சாந்தி யாருக்கும் ஆதரவாக சொல்லியிருக்கிறார். எது தர்மம், என்ன சொல்லப்பட்டிருக்கு, இதுதான் அப்படின்னு நாம் நடுநிலைமையோடு எடுத்து சொல்ல வேண்டும். அதான் பெருந்தர்மம். காசுனா குற்றம் அர்த்தம். காசு அகல, குற்றம் அகல, எடுத்து போதல். அந்த சொல்லக்கூடிய தர்மத்திலையும் குற்றம் இருக்கக்கூடாது. அந்த கேட்கக்கூடியவர்களுடைய குற்றம் அதெல்லாம் நீங்க வேண்டும். ரெண்டும் நாம ஒழுங்கா சொன்னாங்கன்னா கேட்கிறவங்க கேட்கிறவங்களும் அந்த குற்றத்தை நீக்குவார்கள். நாமளே நடுநிலைமை தவறி அந்த தர்மத்தை பற்றி சொன்னோம்னா அதை கேட்கிறவங்களும் அந்த குற்றம் அவனுக்கு நீங்காது. அதனால 2 பக்கமும் அது அந்த குற்றம் நீக்குவதற்கு பயன்படுது. நாம நடுநிலைமையோட சொல்லாமல் இருந்தோம்னா நம்மள்கிட்ட குற்றம் சேரும். நம்ம சொல்றதை கேட்டு ஏத்தாதவங்களும் அதை கடைப்பிடிச்சாங்கன்னா அந்த பாவமும் நமக்கு சேரும். அதான் பெருந்தர்மம். மிகப்பெரிய அறங்களை எல்லாம் குற்றமில்லாது தைரியமாக எடுத்து போட்டல். அதான் காசு அகல, 2 பக்கமும் குற்றம் அகல, காசு அகல, எடுத்து போகுத, குற்றம் நீங்குமாறு அவற்றை நாம் எடுத்து சொல்ல வேண்டும். முதல் அனந்தம் இவ்வாறு சொல்லப்பட்ட அழகில்லாத ஒரு உயர்ந்த செயல்பாடுகள் எல்லாம் இந்த வாக்கினால் செய்யக்கூடிய தவத்தில் அடக்கம் அப்படின்ட்டு அதை முடிச்சதாங்க. அதாவது வாக்கினால் செய்யக்கூடிய தவம் அதில் எதெல்லாம் வருகின்றது என்றால் பஞ்சாட்சர ஜபம் பண்றது, அந்த பஞ்சபிரம மந்திரத்தை திரும்ப திரும்ப கூறுவது, வேதங்களில் சொல்லப்பட்ட அந்த உருத்திர மந்திரங்களை திரும்ப திரும்ப சொல்லி பூஜை செய்வது, தோத்திரங்கள் 12 திருமுறைகள், இன்னும் என்னென்ன தோத்திர நூல்கள் எல்லாம் இருக்கின்றதோ அதையெல்லாம் நாம் உரைத்தல், சிந்தித்தல், அதை நன்கு பாடுதல், திரும்ப திரும்ப அதை பாடுதல், அதை மனனம் செய்தல், இதெல்லாம் அந்த தோத்திரம் உரைத்தல் தான் வரும். மேலும் அற
அதனால் நம்மிடத்தில் உள்ள குற்றமும் நீங்கும், அதை கேட்பவர்களுடைய குற்றமும் நீங்கும். அவ்வாறு தைரியமாக எடுத்துச் சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட இவைகளெல்லாம் இந்த வாக்கினால் செய்யக்கூடிய அந்த தவத்தில் அடங்கும். முதல் அடங்கம். இது மாதிரி இன்னும் எண்ணற்றது இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சுஞான சக்தியாக இது பெரிய ஒரு லிஸ்டே கொடுப்பாங்க கடைசியா. அடுத்து காய்கங்கள், ஈசன் அர்ச்சனை, கோயில் வலம் செய்கை, எதிர்வனங்கள். வனங்கள் காய்கம் அப்படின்னா காய்கங்கள் நம்முடைய உடம்பினால் காயத்தினால் செய்யக்கூடிய தவம் எது என்றால் சிவபெருமானை அர்ச்சனை செய்தல், சிவபெருமானை பூசித்தல். கோயில் வலம் செய்கை, இறைவன் இருக்கக்கூடிய கோயிலை வலமாக வந்து வழிபாடு செய்தல், வலம் செய்கை. எதிர்மனங்கள், அடியார்களை எதிரில் கண்டவுடன் அவர்களை நாம் வணங்க வேண்டும். அதான் எதிர்மனங்கள் அப்படிங்கிறது. எதிர்வனங்கள்னா அடியாரை நாம் வணங்க வேண்டும். அவர் நமக்கு முதல்ல வணக்கம் சொல்லவில்லை, அதுக்கப்புறம் நாம சொல்லுவோம்னு காத்துட்டு இருக்கிறார். அதான் எதிர்வனங்கள். அடியார்களை பார்த்த மாத்திரத்திலேயே நமக்கு சிவபெருமானுடைய உருவம் ஞாபகத்துக்கு வரணும். அந்த அடியார்கள் தான் சிவபெருமானுடைய உருவம். ஞாபகத்துக்கு வந்த உடனே நாம் வந்து நம்முடைய வணக்கம் முதல் வணக்கமாக இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் நாம் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிறதுல நாம் சிந்தனை செய்யாம அடியார்கள் அப்படிங்கிறதுனால எதிர் வணங்கல், அடியாரை வணங்கல். அது வந்து இந்த காயத்தால் செய்யக்கூடிய தவத்தில் இவைகள் தான் அடங்குகிறது. அதாவது காயத்தால் செய்யக்கூடியது ஈசன் அர்ச்சனை. சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்றாங்க பார்த்தீங்களா, அர்ச்சனை பாட்டே ஆகும். சுவாமியே வந்து அம்பாளுக்கு சொல்றாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னை பூஜை பண்றதுதான், ஆனால் நீ பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னில் ஆகமம் இயம்பிய இறைவது தாம் பெருக்கும் உண்மையாவது பூசனை என உரைத்து அருள அன்னதாதமே அர்ச்சனை புரிய ஆதரித்தாள் பெண்ணில் நல்லவளாகின பெரும் தவப்பொழுந்து. அம்பிகையே வந்து சுவாமியை பூஜை பண்றான். அப்போ நம்மளாம் கட்டாயமாக பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது. அதான் ஈசன் அர்ச்சனை. இந்த கோயில் வலம் செய்கிறதுல நம்ம கோயிலில் செய்யக்கூடிய அத்தனை வழிபாடுகள் அதில் அடங்கலை. சுவாமியை வணங்குறது, கோயிலை வளமாக வர்றது, உழவாரப்பணி செய்கிறது, இதை எதுவும் எல்லாமே வந்து சமமான ஒரு தொற்றுகள் தான். இறைவனை வணங்குவது மட்டும்தான் அதுவும் உயர்ந்தது. உழவாரப்பணி செய்வது உயர்ந்தது, கோயிலை பாதுகாப்பது உயர்ந்தது, பூக்கட்டுறது உயர்ந்தது. இறைவனுக்கு எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் உயர்ந்தது. அப்படி அந்த கோயில் வலம் செய்கிறத எல்லாம் அடங்கிடும். எது வணங்கல், அடியாரைகளை கண்டவுடன் வணங்குதல். அதனால்தான் 12ஆம் புத்தகத்துல வைகண்டார் வந்து சொல்றாங்க, செம்மலர் நோன்றாள் சேரல் கொட்டா அம்மலம்படி அன்பரோடு மறி மாதரநேயம் அறிந்தவர் வேடம் ஆலயம் தான் அரண்யனத் தொழுமே. நேயம் அறிந்தவர் வேடம், அதான் எதிர்மணங்கள். ஆலயம் தான் அரண்யனத் தொழுமே, அதன் கோயிலை வலம் செய்தல், சுவாமிக்கு அர்ச்சனை அப்படின்னு. இப்படி அந்த காயத்தினால் செய்யக்கூடியது இவைகளெல்லாம் வந்திருக்கிறது. நிறுத்தம் உரை பதிப்பத போய் பணிதல் பணி நிறைவேற்றல். திருத்தமுடி நதியாதி தீர்த்த யாத்திரை போய்மே. திருத்தமுடி நதியாதி தீர்த்த யாத்திரை போய்மே. வருத்தமுற ஆடல் இவை முதற்பத அப்பதை மூன்றில். வருத்தமுற ஆடல் இவை முதற்பத அவ்வகை மூன்றில். பொருத்தம் ஒரு காகிதங்கள் சிறந்தனை புண்ணியத்துள். பொருத்தம் ஒரு காகிதங்கள் சிறந்தனை புண்ணியத்துள்.
நடனமாடக்கூடிய அந்த சிவபெருமான் நடராஜ பெருமான். அந்த நடராஜ பெருமான் வீற்றிருக்கக்கூடிய தலங்கள், அந்த தலங்கள் பல தலங்களுக்கு சென்று பணிகள். அப்ப தல யாத்திரை நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறாங்க. பணி நிறைவேற்றம். சரி, கோயிலுக்கு போனா போதுமா? கோயிலுக்கு எதுக்கு போகணும்? அந்த பணிகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும். இறைவனை வழிபாடு செய்யும். சில பேர் தலையாத்திரை போவாங்க, என்னாலும் நடக்க முடியல, காலையே உட்காந்துருந்தா நீங்கள்லாம் போயிட்டு வாங்க. உடல் உபாதை சில சமயம் சிக்கலாகும். ஆனால் நம்ம எதுக்காக போகிறோம்? இறைவனை வழிபாடு செய்வதற்காக போகிறோம். அந்த நேரத்தில் ஷாப்பிங் போயிருக்காரு. நீங்களாம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாருன்னு சில பேர் செய்வாங்க. சில பேர் இந்த தலையாத்திரையோட சில இந்த மாதிரிலாம் வித்தியாசமாலாம் நடக்கும். அதான் பணி நிறைவேற்றும். அதனாலதான் சொல்றாங்க, வெறுமன தலையாத்திரை மட்டும் போகாதப்பா, எதுக்காக வேண்டி தலையாத்திரை போறியோ அதை முதல்ல செய்யும். கோயில சுவாமி போய் கும்பிடு, பலமான வந்து கும்பிடு. அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய இந்த கடைக்கு போறது இதெல்லாம் நேரத்தை ஒதுக்கிட்டு போனது எதுக்காக? அதனாலதான் வெறுமன தலையாத்திரை மட்டும் சொல்லலை, பணி நிறைவேற்றம். அதான் கவனிக்க வேண்டிய இடம். அதே மாதிரி ஒரு தலையாத்திரை நிறைய பேர் நம்ம போகும்போது யாருக்கும் இடைஞ்சல் இல்லாம நம்ம போகணும். அந்த நேரத்தில் போய் நான் தியானம் 1/2 மணி நேரம் ஒரு கோயில தியானம் பண்ணினால்தான் என்னுடைய பூஜை முடியும்னு சொல்லக்கூடாது. 1/2 மணி நேரம் ஒரு இடத்துல தியானம் பண்ணினாங்கன்னா எல்லாருடைய அந்த நிகழ்வுகளும் தடைப்படும். இல்லை யாரையாவது போய் சொல்லிட்டாத தியானத்தில் உட்காரணும். நாங்கள் ஒரு கோயில்பட்டியில் ஒரு அழகுராஜன் இருந்தாங்க, அவங்க கூட தலையாத்திரை போனோம். திருச்செங்கோடு மலர்ந்து போயாச்சு. ஒரு ஆள் தியானத்தில் உட்கார்ந்துட்டார். எந்த இடத்துல உட்கார்ந்துருக்கேன்னு சொல்லணும். நாங்கள் மலை நிறுத்தி கூட இறங்கிட்டோம். கடை போய் நடை போட்டியாச்சு. அவரால் அன்னைக்கு 6 நாள் எங்களுக்கு போய் திரும்ப மலையில போய் கேட்டா அவர் தியானத்தில் உட்கார்ந்துருக்காரு. 6 நாள் ப்ரோக்ராம் அன்னைக்கு 3 போய் சாயந்தரம் பார்க்கணுங்கிறது ஒரு தேடி கண்டுபிடிச்சு கீழே கொண்டு வந்து பண்ணியாச்சு. மாதிரி சில தலையாத்திரைகள்ல எல்லாரோட எசைஞ்சு போகப்படணும். அப்பணி நிறைவேற்றம். அந்த இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய பணியை நாம் நிறைவேற்ற வேண்டும். திருத்தன் முடி நதியாதி தீர்த்த யாத்திரை போல் மெய் வருத்தம் ஒரு ஆடல், இவை முதற் பலன். அந்த திருத்தனாகிய சிவபெருமானினுடைய தலைமுடியில் வீற்றிருக்கக்கூடிய நதியாகிய கங்கை, அந்த புனித நதியாகிய கங்கை, கங்கை முதலிய தீர்த்தங்கள். அப்ப கங்கை தான் தீர்த்தங்கள்ல முதன்மையானது. அதனை தொடர்ந்து மற்ற தீர்த்தங்கள் எல்லாம். அப்ப எல்லா தீர்த்தங்களையும் நீராட சொல்லி நதி ஆதி தீர்த்தம் முதலாக சொல்லி அதன் பிறகு உள்ள தீர்த்தங்கள் எல்லாம். அப்ப எல்லா தீர்த்தங்களும் அதுல வந்துடும். அப்படி எல்லா தீர்த்த கட்டங்களுக்கும் யாத்திரையாக சென்று உடம்பு உள்ள குற்றங்கள் நீங்குமாறு நாம் குளிக்க வேண்டும். வருத்தம் முறைன்னா குற்றங்கள் நீங்குமாறு. கங்கையில குளிச்சா நம்முடைய பாவங்கள் தீரும்னு சொல்லியிருக்காங்க. கங்கையில நம்ம குளிச்சுட்டோம், நம்முடைய பாவங்களை நிச்சயமாக கங்காதேவி தீர்ப்பாடுகிற எண்ணத்தோட அதுதான் அந்த வருத்தம் புற ஆடல் அப்படிங்கிறது. அந்த பாவங்களை எல்லாம் நாம் புனித தீர்த்தத்தை நீராடும் போது நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும். அந்த புனித தீர்த்தமாகவே இறைவன் இருக்கின்றான்கிற சிந்தனையோட குளிக்கும் போதுதான் நம்முடைய வருத்தங்கள் எல்லாம் நீங்கும். அதான் வருத்தம் புற ஆடல்ங்கிறது. மனதில் உள்ள வருத்தங்கள் எல்லாம் நீக்குமாறு அதில் குளிக்க வேண்டும். நீக்குமாறு குளிக்கணும்னா முதல்ல நமக்கு என்ன சிந்தனை வரணும்? இந்த தீர்த்தத்தில் குளிச்சிருக்கோம், நம்முடைய பாவம் நீங்குச்சு அப்படின்ட்டு சிந்தனை வரணும். அப்படி வருத்தமுற ஆடல், நீர் புனித நீராடல், இவை முதற்பத. இப்படி சொல்லப்பட்டது எல்லாம் அவ்வகை 3 அந்த
ஏற்கனவே நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, மனதால் செய்யும் தவம், வாக்கினால் செய்யும் தவம், காயத்தினால் செய்யும் தவம் என்ற மூன்றில் பொருத்தமுறு காயிகங்கள் சிறந்தனை புண்ணியக்குள். பொருத்தமாக அந்த காயத்தினால் செய்யக்கூடிய அந்த தவத்தில் இதில் கூறப்பட்டதெல்லாம் மிகவும் சிறந்ததாக சொல்லப்படுகிறது. இது நமக்கு புண்ணியத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது 3 இது சொன்னோம். மனதால் செய்யும் தவம், வாக்கினால் செய்யும் தவம், காயத்தினால் செய்யும் தவம் என்று சொல்லியிருக்கிறோம். அதிலே நாம் காயத்தினால் செய்யக்கூடிய அந்த தவத்தில் சிறந்ததாக மூர்த்தி தலம் கேட்க முறையாக வழிபடும் சிறப்பு சொல்லப்பட்டிருக்கு. அது மிகப்பெரிய புண்ணியத்தை தரும். இதில் தலம்ங்கிறது தான் நிறுத்த முறை பதிப்பல்லப்போ, அது ஒரு தலம். போய் பணிதல், பணி நிறைவேற்றது தான் மூர்த்தி. அந்த சுவாமியை போய் தரிசனம் பண்ணணும். அதுக்கப்புறம் தீர்த்தம்னா இந்த திருத்தன்முனி நதியாதி தீர்த்தமாதி தீர்த்த யாத்திரை அப்படின்ட்டு அந்த மூர்த்தி தலம் தீர்த்தத்தை தான் இது விரிவாக சொல்லியிருக்காங்க. இது நம்முடைய காயத்தினால் செய்யக்கூடிய அந்த தவத்தில் மிகவும் புண்ணிய வாய்ந்ததாக இது சொல்லப்படுகிறது. தாய்மானவர்கள் சொல்றாங்க, இவன் மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக வழிபடுவோருக்கு சற்குரு வாய்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி இந்த மூர்த்தி தலம் தீர்த்தத்தை நாம் வழிபாடு செய்கிறது அப்படின்ட்டு அந்த வழிபாடு செய்யும் போதும் தீர்த்த யாத்திரை செய்யும் போதும் இதில் மூழ்கினோம் நம்முடைய வருத்தம் நீங்கும் அப்படிங்கிற சிந்தனை வரணும். வருத்தம் நீங்குங்கிற சிந்தனை வருவதற்கு முன்பு இந்த தீர்த்தம் நம்முடைய பாவங்களை போக்குங்கிற சிந்தனை வரும். இந்த தீர்த்தமாகவே இறைவன் இருக்கின்றான்கிற சிந்தனை வரும். இந்த தீர்த்தமாகவே இறைவன் இருக்கின்றான்கிற சிந்தனை வரும்போது